20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் கைகளில் சாம்பியன் பட்டத்தை கொடுத்து ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது இந்தியன் கிரிக்கெட் டீம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வந்தது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 20 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதில் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தான் அணியும், இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா அணி இங்கிலாந்து அணியும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்நிலையில் பராபட்டாசில் நடைபெற்ற இறுதிப் போட்டிகள் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. இந்தியா அணியால் அதிகபட்சமாக விராட் கோலி 76 ரன்கள், அக்சர் படேல் 47 ரன்களும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்கா அணியில் மகாராஜ் மற்றும் நோக்கியா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி அபாரமாக விளையாடி வெற்றியை நெருங்கியது. ஆட்டத்தில் ஒவ்வொரு பந்தும் திக் 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 என்ற சூழல் நிலவியது. ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றி உறுதியான நிலையில் இந்திய அணியின் கடைசி 5 ஓவர் அனல் பறந்தது. ரோஹித் சர்மாவின் சிறந்த கேப்டன்ஷிப், பும்ரா, பாண்டியா, ஆர்ஷ்தீப் சிங் என 3 பேரும் சிறப்பாக பந்து வீசி வெற்றியை இந்தியாவுக்கு சாதகமாக்கினர். இறுதியில் ஒரு ஓவருக்கு 16 ரன்கள் தேவை பெற்ற நிலையில் பாண்டியாவின் அபார பந்துவீச்சில் சூரியகுமாரின் அற்புதமான கேட்ச் ஆட்டத்தில் திருப்புமுனையாக அமைய இந்தியாவின் வெற்றி உறுதியாகியது. இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 20 ஓவர் உலக கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்தது. போட்டியை வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் இந்திய அணி வீரர்கள் ஒவ்வொருவரும் மைதானத்தில் ஆனந்த கண்ணீரில் நனைய ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர். ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனர். அதே நேரம் T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் விராட் கோலி. இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஆகியோரும் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்திருப்பது மகிழ்ச்சியிலும் வருத்தத்தை வரவழைத்துள்ளது.